ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நாம் டைமுக்கு செஞ்சு கொடுக்க ஒரு ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும். சாதம், குழம்பு, பொரியல்னு தனித்தனியாக செய்யாமல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பேன் சூடு பண்ணி 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சு விட்ட பிறகு 1 இனுக்கு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின 1 வெங்காயம், இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா காரம் இறங்கி வரும். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும் தான் இந்த சாதத்துக்கு சேர்க்குறோம். மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மசாலா பச்சை வாடை இல்லாமல் 1 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு 200 கிராம் அளவுக்கு தோல் நீக்கினதாக எடுத்துகிட்டு பொடியாக இந்த அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு 100 கிராம் கணக்குக்கு 2 பேருக்கு 200 கிராம் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயிலே நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்ததுனால இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நம்ம இதை வேக விட போகிறோம். உருளைக்கிழங்கை ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தோலை நீக்கி சேர்த்ததுனால 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதத்தை உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொன்னி அரிசி தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு கிடைக்கிற டைமில் பசங்களுக்கு ஒன்றும் பாதியமாக செஞ்சு கொடுக்காம நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவோட நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.